பத்திரிகையாளர் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்களால் தாக்குதலுக்குள்ளான செய்தியாளர்கள் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பிற்கு நன்றி. இந்த மாதிரியான கனிம வள கொள்ளைகள் தொடர்பாக பல்வேறு செய்திகளை நியூஸ் தமிழ் வெளியிட்டு வருது. பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படின்னு பேசுற இந்த காலத்துல இப்படி பத்திரிகையாளர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டு பொய் புகாரின் அடிப்படையில் அவங்க மேல வழக்கு பதிவும் செய்யப்படுது. இதை எப்படி பார்க்கணும்? ஆமா, இல்ல முதல்ல பத்திரிகையாளர் மேலும் அவங்க செய்தியாளர் மேலும் தாக்குனதுங்கிறத வன்மையா கண்டிக்கிறோம். அதை நிச்சயமாக பத்திரிகைகளும் சரி யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அல்ல. அதாவது ஏன்னா பத்திரிகை சுதந்திரம் நம்ம பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் தாக்கப்பட்டது நான் வன்மையாக கண்டிக்கிறது. அடுத்து அவங்க மேல இப்ப வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு இப்ப 2 தரப்பு மேலேயும் வழக்கு போட்டதா போலீஸ் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் பத்திரிகையாளர் மீது தாக்கியும் அவர்கள் மீது வழக்கு ஒருதலை பட்சமா வழக்கு பதிவு செஞ்சுங்கிறத நீங்க நிச்சயமா நினைக்கிற உண்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா இந்த செயல் நீட்டிக்க கூடாது. இந்த இப்போ போட்ட வழக்கிலிருந்தும் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது நக்கீரனுடைய கோரிக்கையா இருக்கிறேன். சார், இப்ப அவங்க அழிச்சதே ஒரு பொய் புகார் தான் அப்படிங்கறது தொடர்பான ஆதாரமுமே வெளியிடப்பட்டிருக்கு. அவங்க தாக்குதல் நடத்தின அந்த காட்சிகளாகட்டும், ஆடியோ நிறைய இருக்கு, அதுவும் வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி இருந்துமே கூட ஏன் இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் இப்ப நீங்க இது கோர்ட்டுக்கு போயிட்டு நேற்று ஹைகோர்ட் வந்துதான் சொல்றாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டுங்கிறாங்க, பெயில் வாங்கியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பொய் புகார் கொடுத்து இது அரெஸ்ட் பண்ணது இல்லை, இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதே தவறுங்கிறதா நக்கீரனுடைய நிலைப்பாடு. ஏன்னா இனி இது போல் நடக்கக்கூடாதுங்கிறது நக்கீரனுடைய நிலைப்பாடா நான் சொல்றேன். ஏன்னா பத்திரிகையாளருக்கு ஒரு சுதந்திர போக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். அது இந்த ஆட்சியில் இருக்குன்னு நம்புறோம். இந்த சூழல்ல இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் இந்த ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இந்த அவப்பெயர் இருக்கக்கூடாது, நீடிக்க கூடாது. இவங்க இந்த பத்திரிகையாளர் மேல போட்ட வழக்கு நிச்சயமாக நீங்க அரசே வாபஸ் வாங்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். சார், நக்கீரன் அலுவலகம் தாக்கப்பட்ட அதே மனநிலையில நீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறீங்க? அது வேற, இது வேறங்க. அது ஒரு 1000 பேர் அடிச்சது. அந்த 1000 பேர் அடிச்சது, வீடு சூறையாடுறது, என்ன கொள்றதுக்கான திட்டம், இப்படி நிறைய அது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கால தூரம் பார்த்தேன். ஆனா இப்ப அடிச்சதை நம்ம நியாயப்படுத்துறதுக்கு இல்லை. இது அடிச்சது தவறு. ஒருதலை பட்சமா போலீஸ் செஞ்சதும் ஒருதலை பட்சமானது. 2வது, நிச்சயமாக அடிச்சதை நீங்க வன்மையாக நக்கீரன் கண்டிக்கிறது. நன்றி. நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கண்டனங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.